பசுமை வணக்கம். இன்னைக்கு நம்ம பசுமை இல்லத்துல நவதானிய தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உங்ககிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அதுல நீங்க அளந்துக்கலாம். நான் ஒரு சின்ன டம்ளரா தான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளு போட்டுக்கிறேன். எந்த டம்ளர்ல நீங்க அளக்குறீங்களோ அதே டம்ளரையே அளவு மாறாம மற்ற தானியங்களையும் நீங்க எடுத்துக்கோங்க. கண்டினியூ. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கருப்பு சுண்டல். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை பட்டாணி போடுறோம். நம்ம எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி அரிசி போட்டு வெள்ளை உளுந்து போட்டு வெந்தயம் போட்டு நம்ம நார்மலாக வந்து மாவாட்டுவோம். ஸோ டெய்லியும் அதே மாதிரி கொடுக்காம இந்த மாதிரியான நவதானியங்கள் பருப்பு வகைகள்லாம் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா அது குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிப்பயறு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேழ்வரகு. கேழ்வரகுலாம் நம்ம புட்டு இல்லை வேறு மாதிரிலாம் நம்ம சுட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக விரும்பி சாப்பிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. வெள்ளை உளுந்தை விட நம்மளுக்கு இந்த கருப்பு உளுந்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குது. ஸோ கருப்பு உளுந்தெல்லாம் சேர்க்கும்போது எலும்புக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ இதில் நம்ம அதே அளவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து இட்லி அரிசி தான் நம்ம போட போகிறோம். ஒரு 3 டம்ளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி அரிசி போட்டுக்கோங்க. இதில் நம்ம போட்ட இப்போ இந்த உளுந்து நவதானியங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான கெமிக்கல் உரமும் போடாமல் இயற்கையான முறையில் நம்ம பசுமை இல்லத்தில் இருக்கக்கூடிய மண்புழு உரம், தொழு உரம், பஞ்சகவியா, மீனமிலம் இந்த மாதிரியான இயற்கை உரங்கள் பயன்படுத்தி தான் நம்ம இதை வந்து ரெடி பண்ணுறோம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த எல்லா கலவையும் ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் நல்லா அலசி ஒரு 3 டைம் அந்த மாதிரி நல்லா அலசிட்டு நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு காலையில் ஆட்டி ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு நீங்கள் நல்லா தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தோசையை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு ஹெல்த் வைஸாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நவதானிய தோசை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள். என் கையில் இருக்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு உளுந்து இருக்குது, வெள்ளை பட்டாணி இருக்குது, கொள்ளு இருக்குது, கருப்பு சுண்டல் இருக்குது, பச்சை பயறு இருக்குது, இட்லி அரிசி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பசுமை இல்லம் அப்படின்ற யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.